கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுடா. பாருங்க, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இங்கிருந்து நாங்க பாருங்க அந்த நீல கலர் சீட்டுக்கு மேல இருக்கு பாருங்க, தெரியுதா? வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம வரணும் பாருங்க. திருட்டு வேலை போடுறோம், அந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம கேட்க கூடாது. திருட்டு வேலை நம்ம எப்படி நம்ம சேனலை இது பண்ணுறோம் வீடியோ போட்டால் என்ன பண்ணுவாங்க பார்த்துவாங்க, நாய் இருக்கும் பார்த்துவாங்க, தெரியும். உங்களுக்காக எவ்வளோ பெரிய ஆபத்தில் கடந்து நாங்கள் அந்த மலைக்கு போகிறோன்னு பாருங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா தெரியுது. உங்களுக்கு கொஞ்சமாச்சு குதிரை மாதிரி தெரியுதா? சைடான குதிரை. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குதிரை மாதிரி தெரிஞ்சுட்டா கடவுளை காம லைக் 200 ஆல்பா கடவுளை காட்டலனா தலைக்கு 2000 ரூபாய் தரையா 2000 அப்படியே ஒரு வீடியோ போட்டுறோம். நடந்து போலாம் பாருங்க. எங்க ஊரு அப்படியே சேர்த்து அடிச்சோம் பாருங்க. லாக் நாங்க வந்துக்கறோம். எவ்வளவு தூரத்துல லாக் சிட்டில வச்சு ஊரே ஈயலியே பெட்டிரேயா பாருங்க. எல்லாம் நாங்க மரத்துல எல்லாம் குரங்கு இருக்குது. புடிச்சு விடுதா இன்னும் வச்சிருச்சு. ஏய் அதுல போக முடியாது. அது வழி இல்ல. இதுல வழி காட்டுவாங்க மக்களே. நான் ஃபர்ஸ்ட் ஓப்ல தான் வந்தேங்க. டா இதெல்லாம் இஷ்டம் வரும். மென்டல் எங்க குரூப்ல ஒரு மென்டல் இருப்பாங்க தெரியுமா? அது இவர்தான். இவருக்கு இதான் வேலை. நாளை கடியில வந்துட்டோம். அடிவாரத்துக்கு வந்துட்டோம். பாத்தியா கடுமையான ஃபர்ஸ்ட் சின்னவங்களா ஏத்திக்கலாம். அதுவா இரு பாத்து வாங்க. வலி இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. பாருங்க அவங்க மென்டல் நினைச்சோம், ஆனா நம்மளுக்கு வலி வலிச்சு வரோம். நல்லா பாத்துங்க. ஒவ்வொரு நேரத்துல அவன் அப்படிதான் பண்ணுவான். அந்த எந்த முள்ள இருக்கு பாருங்க. யாரும் வராத வேலைக்கு பாருங்க. வழிதான் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்களுக்கு பக்கம் தான் மேலே போடுவோம். யாரா கேட்டாங்க? குதிரை மாதிரி வடிவமைச்சுக்கிறான்னு பாருங்க. பையன் ஒருத்தர் புதுசா மீன் குஞ்சு ஆரம்பிச்சுக்கிறான். அவனை மறக்காம எப்படி சுத்திருவீங்க? அந்த ஆட்டில் ஏற முடியாது. ஒண்ணுதான் வழி. இதுலயும் அப்படி அவங்கள அப்படி கை கால் பிடிச்சி ஏறணும் பாருங்க. அவ்வளவுதாங்க, குதிரைக்கு வந்துட்டோம். வாங்க வாங்க வாங்க. இதுல வேணா ஏய் வழி இருக்கு மாதிரி இதோட 4-5 வீச்ச காட்டுறேன். நீங்க எப்ப காட்டும்போது இப்படி இருந்தா அப்படியே கால் பிடிச்சு ரெண்டு ஓணும். கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் யார் பண்ணுங்க. எனக்கு இது மாதிரி கேட்டியா டாடா கிணறு மாதிரி அந்த மார்க்கத்துல விவசாயம் மாதிரி அது நடுவுல சின்னதா கோயில் மாதிரி இருந்துச்சு. அல்ல இடி அப்படி வழியே அந்த ஆட்ல ஏற முடியாது. ஒண்ணுதான் வழி. வணை காட்டு அப்படி அவங்கள அப்படி கை கால் பிடிச்சி ஏறணும். டேய் டிப்பு புண்டா நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது கொஞ்சம் இதுல வேணா வழி இருக்கு மாதிரி. ஆனா அப்பா அம்மா காலத்துலாம் அவங்க எல்லாம் ஆடு மாடுலாம் மேய்க்கிறதுக்கு வரும்போது மலை கடிதான மலை அது மாதிரி இருந்தா அங்கதான் போய் உட்காரலாம். 2 ஓணும் உள்ள கூடார மாதிரி இருக்கும். ஆனா அது பேரு ஏன் திண்ணக்கல் வச்சுன்னு எனக்கு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். நீங்களே உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதா இல்லையான்னு பாருங்க. கோயில் நம்ம வந்து பழைய கோயில் அப்படி கீழே வழியே போனோம்னா நம்ம இந்த வழியில போகணும். இப்போ நம்ம வந்து வனைக்கல் ஃபர்ஸ்ட் பார்த்து
இந்த மாதிரி மெண்டலும் கொஞ்சம் இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ வந்து குதிரை நம்ம பார்த்துச்சு அடுத்து பாருங்க இவன் தான் இஞ்சி பையன். நம்ம எங்க அப்பா அம்மா காலத்துலாம் அவங்க எல்லாம் ஆடு மாடுலாம் மேய்க்கிறதுக்கு வரும்போது மழை அவ்வளோதான் திண்ணக்கல்ல வந்துட்டோம். வாங்க அங்கதான் போய் உட்காரணும். இன்னும் கூடார மாதிரி இருக்கும். ஆனால் இது பேர் ஏன் திண்ணக்கல் வாங்க போய் பார்க்கலாம். நீங்களே உங்களுக்கு பாருங்க மாதிரி தெரியுதா இல்லையா? அது வந்து புகை, அந்த காலத்து புகை. ஆனால் வந்து திண்ணக்கல்லுன்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட். அதுக்கு போனோம்னா நம்ம இந்த வழியில் போகணும். இப்போ நம்ம வந்து திண்ணக்கல்லுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். நம்ம ஓனாக்கிது ஓனா வடி. பாருங்க திண்ணக்கல்லு மெண்டலும் கொஞ்சம் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க இவன் தான் இஞ்சி பையன். பாருங்க அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆனா இந்த இடத்துல 2 தான் இருக்கு. ஆனா நிறைய அழிஞ்சிருக்கு பாருங்க. ஆனா 2 வீடு உங்களுக்கு கோசம் இருக்கு பாருங்க. தரமான கல்லு பாருங்க வீடான அது அந்த காலத்து போக. ஆனா வந்து திண்ணக்கல்லுன்றாங்க. அதுக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பார்த்து போய் தெரியும் சொன்னாங்க. வாங்க பாருங்க திண்ணக்கல்லு எல்லாம் மலை எல்லாமே தெரியும். போக பாருங்க திண்ணை இருக்க மட்டும் நெல்லு பாருங்க பயப்புறவே பம்புலாம் பறந்து ஓடிரு. பாருங்க அங்க ஒண்ணு இருக்கு ஒண்ணு உங்களுக்கு அந்த பக்கம். இந்த இடத்துல 2 தான் இருக்கு. ஆனா நிறைய அழிஞ்சிருச்சு பாருங்க. ஆனா 2 வீடு உங்களுக்கு கோசம் இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு பசுமையா இருக்குன்னு ஃபுல்லா பார்க்க. அடிக்கிற வெயிலுக்கு பாருங்க எல்லாம் பசுமையா இருக்கு. அங்க பாருங்க நெல் நட்டுருக்காங்க, கள்ளக்கொட்டை போட்டுருக்காங்க. இதெல்லாம் எங்க ஊரு. அந்த ஆட்டு ஊரு இருக்குது ஃபுல்லா. சுத்தி இங்க எங்கேயுமே வறட்சியே இருக்காது. பசுமையா தெரியும். நல்லா பாருங்க. எல்லாம் பாருங்க மலை, ஜகாதி மலை, எல்லா மலையும் தெரியுதுங்க. சிங்காரப்பேட்டை மலை, சிங்காரப்பேட்டை மலை ஒண்ணு தெரியுதுங்க. ஜகாதி மலை. சிங்காரப்பேட்டை நான் சொல்லிட்டேன் பாருங்க. இவ்வளவு பசுமையா சிங்காரப்பேட்டை பக்கம் பசுமையா இருக்கிற ஊர்னாவே சொல்லுவாங்க. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அங்க ஒரு பாருங்க திண்ணக்கல்லு இங்க ஒண்ணு உங்களுக்கு அந்த பக்கம் பிடிச்சி கோயிலுக்கு போலாம்னு பார்த்து. ஆனா அதுக்குள்ள பாருங்க எல்லாம் இருட்டிச்சு. நாங்க வரும்போதே அங்க கீரை மக்கள் சொல்லி அனுப்புறாங்க. இருட்டுறதுக்குள்ள வந்துருங்க. அவ்வளவு பசுமையா இருக்கு. இல்ல அடிக்கிற வெயிலுக்கு அதனால நீங்க பார்ட் 2 கமெண்ட் பண்ணீங்கன்னா மறக்காம கள்ளக்கொட்டை போட்டுருக்காங்க. இதெல்லாம் எங்க ஊரு. அந்த ஆட்டு ஊரு இருக்குது ஃபுல்லா. சுத்தி இங்க எங்கேயுமே வறட்சியே இருக்காது. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாருங்க மலை, ஜகாதி மலை, எல்லா மலையும் தெரியுதுங்க. படம் பிடிச்சா சகாரப்பேட்டை மலை ஒண்ணு தெரியுதுங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நான் சொல்லிட்டேன் பாருங்க. இவ்வளவு கண்டிப்பா வீடியோ பக்கம் பசுமையா இருக்கிற ஊர்னாவே சொல்லுவாங்க. தெரிஞ்சா மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாருங்க திண்ணக்கல்லு குதிரைக்கல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகலான்னு பார்த்து. ஆனால் அதுக்குள்ளே பாருங்க எல்லாம் இருட்டிச்சு. நாங்கள் வரும்போதே அங்கே கீரை மக்களை சொல்லி அனுப்புறாங்க. இருட்டுறதுக்குள்ளே வந்துருங்கப்பா, கோயிலெலாம் கொஞ்சம் டேஞ்சரான கோயில்னாங்க. சரி அதனால் நீங்கள் பார்ட் 2 கமெண்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் பார்ட் 2ல பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். சரி பாய், போய்ட்டு எல்லாரும். படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. படம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க வீடியோ பார்க்கணும். மறக்காம எனக்கோசரம் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம்.